கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்க மாதத்தின் 12ஆம் தேதி இன்றைய நாளிலே அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதல் சீடர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறாள் என்பதை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க நாம் அன்னையோடு கரம் பிடித்து நடப்போம். ஒரு புத்தகத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை படிக்கின்ற பொழுது, இயேசுவின் பாடுகளோடு இணைந்தால்தான் நாம் விண்ணகத்தை அடைய முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதாவது, ஒரு கடினமான சூடான இரும்பு கம்பி மெல்லிய மூங்கிலை துளை போட செய்ய சொன்னதாம். அப்பொழுது அந்த மூங்கிலானது, என்னை ஒன்றும் செய்து விடாதே, என் மீது துளையிடாதே என்று அது கெஞ்சி கேட்டதாம். அதற்கு மூங்கில் இவ்வாறு சொல்லி இருக்கிறது, நான் உன் மீது துளையிடவில்லை என்றால் நீர் ஒரு அழகிய இனிய புல்லாங்குழலாக மாற முடியாது. எனவே நான் துளையிட்டால்தான் உன்னால் ஒரு அழகான புல்லாங்குழலாக மாற முடியும் என்று சொன்னவுடனே அதற்கு அந்த மூங்கில் சொன்னதாம், நான் இப்படிப்பட்ட மெல்லிய அழகான புல்லாங்குழலாக உன்னுடைய துளையினால் தான் மாற முடியும் என்றால் நான் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த மூங்கிலானது அந்த இரும்பு கம்பியினுடைய துளையினால் ஏற்றுக்கொண்டதாம். துன்பத்தின் வழியாகத்தான் இன்பத்தை அடைய முடியும் என்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. ஆண்டவருக்கு சீடராக இருக்கும் துன்பத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டால்தான் ஆண்டவருடன் பரலோக வாழ்வை, முடிவில்லா இன்பத்தை அடைய முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வரிசையில் அன்னை மரியாள் ஆண்டவரின் முதல் சீடர் என்ற பெருமையை பெறுவதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது, ஆதியிலேயே தந்தை கடவுள் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இருப்பினும் அன்னை மரியாள் கப்ரியேல் தூதர் நம் ஆண்டவளை சந்தித்து அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாம் ஆழமாக சிந்தித்தோம் என்றால் அதிலே தெளிவாக நமக்கு காண கிடைக்கிறது, அன்னை மரியாள் இயேசுவின் முதல் சீடராக தன்னை அர்ப்பணித்தாள் என்று. அருள்மிக பெற்றவளாக, இறைவனை கருவிலை சுமந்தவளாக, நம் அனைவருடைய மீட்பிற்காக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்று கொடுத்தவளாக, எலிசபெத்தம்மாள் அன்னை மரியாளை சந்திக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிய நீர் பேறு பெற்றவள் என்று சொன்ன வார்த்தையும், இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததையும், இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் சிந்திக்கின்ற பொழுது அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து தான் முதல் சீடத்தி என்கின்ற பெருமையை பெற்றிருக்கிறாள். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை அழைத்தல் இறைவனின் மாபெரும் கொடை. அக்கொடையை இறைவன் எல்லோருக்கும் கொடுக்கிறார். ஆனால் அந்த இறைவன் கொடுக்கின்ற கொடையை எத்தனை நபர்கள் பெற்று அந்த கொடைக்கேற்றார் போல வாழ்கிறார்கள் என்பது மிகவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இறை அழைத்தலை பெற்ற சிலர் மலைத்து போய் நின்றனர், வேறு சிலர் திகைத்து போய் நின்றனர், இன்னும் சிலர் ஆச்சரியப்பட்டு நின்றனர், இன்னும் ஒரு சிலர் தயங்கினர், தயங்கி இறை அழைத்தலை மறுத்தனர். அழைத்தவரின் மாண்புக்கும் தமது தகுதியின்மை இடையே உள்ள மாபெரும் இடைவெளியை உணர்ந்து தயங்கினார்கள், இறைவனுடைய அழைப்பை மறுத்தார்கள். ஒரு சிலரோ முழு விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள். எசையா புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். 6ஆம் அதிகாரம் 5வது இறை வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவரே, தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் என்று சொல்லி எசையா இறைவாக்கினர்
இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள தயங்கினார் என்பதை நாம் காணுகின்றோம். இன்னும் அதிகமாக பார்க்கின்ற பொழுது எரேமியா இறைவாக்கினர் 1ஆம் அதிகாரம் 6வது இறைவசனம் இவ்வாறு சொல்லுகிறது: என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைத்தானே நான் என்று தன்னுடைய இயலாமையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அந்த அழைத்தலையும் ஏற்க மறுக்கின்றார் எரேமியா இறைவாக்கினர். இஸ்ரேல் மக்களை பார்வோன் மன்னனிடமிருந்து விடுதலை செய்து அழைத்து வர வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுள் மோயிசனுக்கு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரம் 10வது இறைவசனம் இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கிறோம்: நாவன்மையற்றவன் நான், எனக்கு வாய் திக்கும் நாவும் குழறும் என்று தன் குறைகளை சொல்லி ஆண்டவரிடத்தில் இறைவனுடைய அழைப்பை ஏற்க மறுக்கின்றார் மோசே. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வரலாற்று பின்னணிகளை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ நபர்கள் இறைவனுடைய அழைத்தலை மறுத்தார்கள், ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இன்னும் ஒரு சிலர் எப்படி ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறையாட்சி பணிக்காக தந்தை கடவுளிடம் ஜெபித்த பிறகு, அதன் பிறகு தன் சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, அழைக்கின்ற பொழுது, இயேசுவால் அழைக்கப்பட்ட இந்த சீடர்கள் அனைவருமே எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் வெறுமனே எடுத்ததை எடுத்த இடத்திலே, செய்த வேலையை சார்ந்த இடத்திலே விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள், எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது, இயேசுவோடு அவர்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது, இயேசுவோடு அந்த 3 ஆண்டுகள் பயணிக்கின்ற பொழுது அவர்கள் வெறும் மகிழ்ச்சியை மட்டும்தான் எதிர்பார்த்தார்களே ஒழிய இறையாட்சி பணிக்காக தங்களை ஈடுபடுத்தி கொண்டதை நாம் காண முடியவில்லை. காரணம் என்னவென்றால், தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற கேள்விக்குறி, ஒருவன் வலப்புறமும் ஒருவன் இடதுபுறம் அமர வேண்டும் என்று பிள்ளையை பெற்றெடுத்த தாயினுடைய விண்ணப்பம், இயேசுவை கைது செய்யப்பட்ட பிறகு தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ளுவதற்காக ஓடி ஒளிந்தவர்கள், இவர்கள் முழுமையாக தங்களை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து சீடத்துவ வாழ்க்கையை அவர்கள் இயேசு இருக்கின்ற பொழுது அவர்கள் ஆரம்பிக்கவில்லை. மாறாக இயேசுவின் சீடராக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவள் நம் அன்னை மரியாள். ஏனென்றால் கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்தித்து அந்த புனிதமிக்க அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகின்ற பொழுது, இயேசுவினுடைய பிறப்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற எசையா, எரேமியா, மோசே இவர்கள் இறைவனுடைய அழைப்பை அவர்கள் தயங்கினார்கள், ஏற்க மறுத்தார்கள், தன் குறைகளை சொல்லி தயங்கினார்கள் என்பதை காணுகின்ற பொழுது, அதே போல அன்னை மரியாளும் தன் தயக்கத்தை முதலில் வெளிப்படுத்தினாள். இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்று அன்னை மரியாள் கப்ரியேல் தூதரிடம் தன்னுடைய தயக்கத்தை வெளிப்படுத்தினாலும், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன் மீது நிழலிடும். லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 35வது இறைவசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ஆக தூய ஆவியினுடைய அருட்பொழிவை அன்னை மரியாள் ஏற்று தமது மனித வலுவின்மையை ஆவியாரின் துணையில் வலுவுள்ளதாக மாற்றி இறைமகனை பெற்றெடுத்தார். தூய ஆவியினுடைய அருட்பொழிவை பெற்ற மரியா தமது மனித வலுவின்மையை ஆவியாரின் துணையில் வலுவுள்ளதாக மாற்றி இறைமகனை பெற்றெடுத்தாள். இது எதை குறிக்கிறது என்றால், இறைவனுடைய அந்த அழைப்பினை உள்வாங்கியதினால், தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்ததினால், அந்த அர்ப்பணம் அவளுக்கு இன்னும் ஒரு உந்து சக்தியாக, அவளுக்கு ஒரு தைரியத்தையும் துணையையும் ஆவியுடைய அபிஷேகத்தின் வழியாக இறைவன் கொடுத்ததினால், அன்னை மரியாள் இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தாள்.
இந்த அர்ப்பணிப்பு தான், இந்த கொடுத்தல் தான், இந்த ஆண்டவருடைய கரத்திலே தன்னை அர்ப்பணித்ததினால்தான் அன்னை மரியாள் முதல் சீடராக, இயேசுவின் சீடராக இன்று வரை வலம் வந்து கொண்டிருக்கின்றாள். இப்படி முதல் சீடராக ஆண்டவருடைய கரத்திலே தன்னை அர்ப்பணித்த அன்னை மரியாள் தான் சிதறுண்டு கிடந்த சீடர்களை ஒன்று சேர்த்து தாய்க்கோழி தன் குஞ்சுகளை தன் இறகுக்குள் பாதுகாப்பது போல அன்னை மரியாள் ஆவியினுடைய வருகை வருகின்ற வரையில் சீடர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தாள். இயேசுவினுடைய முதல் சீடர் என்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட வல்லமையை, ஆசீர்வாதத்தை அன்னை மரியாள் பெற்றிருக்கின்றாள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சீடத்துவம் என்பது ஒரு மாபெரும் கொடை. இயேசுவோடு இணைந்து நம் அனைவருடைய அந்த சீடத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பேறு பெற்றவர்கள். இயேசுவோடு இணைந்து இந்த விண்ணக அரசாட்சிக்காக பாடுபடுவதிலே நாம் பாக்கியமானவர்கள். இதில் வருத்தத்திற்குரிய எண்ணங்கள் என்னவென்றால், இன்றைய காலகட்டங்களிலே இறையாட்சி பணிக்காக தேவ அழைத்தல் மிகவும் குறைவாகவே காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. துறவரத்தை கருவிலே அழிப்பது போல நாம் காணப்படுகிறோம் இன்றைய காலகட்டங்களிலே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இறையாட்சி பணிக்காக நாம் குழந்தையை வழி அனுப்பினவென்றால் இந்த உலகத்திலே எத்தனை குருக்கள், கன்னியர்கள், இறையாட்சி ஊழியர்கள் காணப்படுவார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற பொதுநிலையினர் எங்கள் குடும்பத்திற்கு குருக்கள் வந்து ஆசீர்வதிக்க வேண்டும், மந்திரிக்க வேண்டும், எங்கள் குடும்ப நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினரும் உங்களைப் போல எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் குருக்கள் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பொதுநிலையினராகிய அனைவருமே குருக்கள் வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வெறும் ஆசீர்வாதத்திற்காக காத்து கிடப்பதை விட, என் குடும்பத்திலிருந்து ஒரு குழந்தை அனுப்பினேன் என்றால் அந்த குழந்தை குருவாகவோ கண்ணீராகவோ இறையாட்சி பணிக்காக உழைக்கிறார்கள் என்பதிலே எப்படி பெருமை கொள்ள முடியும்? எனவே இன்றைய நாளிலே அன்னை மரியாள் தன்னை ஆண்டவரின் முதல் சீடராக தன்னை அர்ப்பணித்தது போல நாமும் நம் குடும்பத்திலிருந்து ஒரு குழந்தையை இயேசுவின் சீடராக, சீடத்தியாக அர்ப்பணிக்க முயலுவோம். இந்த வணக்க மாதத்தின் 12வது நாளிலே இந்த சிந்தனைகளோடு தாயின் கரத்தை பிடித்து நாம் பயணிப்போம். இறை ஆசீர் என்றும் உங்களோடு.